வணக்கமுங்க. அருள்மிகு முருகப்பெருமானும் மயூரமும் சிவபெருமானை பூஜித்து வழிபட்டதால் மயில்ரங்கம் என திருப்பெயர் பெற்றதாகவும், தீராத நோய்கள் உபாதைகள் விலக சித்தர்கள் ரிஷிகள் பூஜித்து மூலிகை தைலம் மற்றும் மூலிகை மருந்துகளை பிரசாதமாக பெற்று அனைத்து உபாதைகளும் விலகி அஷ்டம சித்திகளை பெற்றதால் வினை தீர்த்த தம்பிரான் எனவும், ஸ்ரீ வைத்தியநாதர் தையல் நாயகி என திருப்பெயர் பெற்ற நம்ம திருப்பூர் மாவட்டமுங்க, காங்கேய வட்டமுங்க, வெள்ளகோயில் சேனாதிபாளையம் கிராமம் மயில்ரங்கத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தையல் நாயகி உடனமர் அருள்மிகு ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில், அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனமர் அருள்மிகு ஸ்ரீ ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவியுடன் உடனமர் அருள்மிகு ஸ்ரீ அழகராஜ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகமானதுங்க வரக்கூடிய பங்குனி மாதம் 11ஆம் நாள் 25/3/2026 புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ள நடக்குதுங்க. இந்த கோயில் கும்பாபிஷேகம்னு தகவல் அறிஞ்சது நம்ம நேரடியாக கோயிலுக்கு போயிருந்தோங்க. கோயிலுக்கு போய் நம்ம சேனலுக்காகவே பிரத்யேகமாக அவங்கள பத்திரிக்கை படிக்க சொல்லி நம்ம சேனல் வழியாகவே பக்தர்கள் அனைவரையுமே அழைச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்வை தான் நம்ம நந்தா ஃபுட் அண்ட் டிராவலில் பதிவு பண்ணியிருக்கிறோங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளகோவில் சேனாபதிபாளையம் கிராமம் மயில்ரங்கம் அருள்மிகு ஸ்ரீ தையல் நாயகி உடனமர் அருள்மிகு ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில், அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனமர் அருள்மிகு ஸ்ரீ ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி உடனமர் அருள்மிகு அழகராஜ பெருமாள் திருக்கோயில், சபரிவார புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா சமரோச்சன மகா கும்பாபிஷேக அழைப்பிதழ். நாள் சுவாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் 25/3/2026 புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு பக்த கோடிகள் மற்றும் கிராம பொதுமக்கள், அருளாளர்கள், அன்பர்கள், நன்கொடையாளர்கள் அனைவரையும் வருக வருக என திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். நமது மயில்ரங்கம் ஆற்றோரத்தில் அமராவதி ஆற்றோரத்தில் அமைந்துள்ள திரு வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அம்மன் பூதேசி அழகராஜபெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளதால் 10 கோடிகள் அனைவரும் இந்த விழாவில் கண்டிப்பாக கலந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். அதனால் போய் மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது. நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும். ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வரை எல்லா விசேஷமும் சிறப்பாக நடைபெற உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொடுமுடி காவிரி ஆற்றங்கரைக்கு போயிட்டு வந்து மாலையில் முளைப்பாரி மற்றும் எல்லாரையும் அழைத்து கொண்டு கோயிலுக்கு சென்று சிறப்பான பூஜை வருகிறோம். ஆனால் புதன்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வரைக்கும் அனைத்து நிமிஷம் நீங்களாம் கலந்து கொண்டு எல்லா பொதுமக்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு கும்பாபிஷேகம் எல்லாரும் அன்னதானம் சாப்பிட்டு விட்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து 2 நாட்களும் அன்னதானம் நடைபெறுகிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டு எல்லாம் அன்னதானம் அறிந்து விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப பழமையான கோயிலுங்க. பழமை மாறாமல் அவ்வளோ அழகாக அருமையாக கோயில் புதுப்பிச்சிருக்கிறாங்க. அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அருமையான ஒரு கோயிலுங்க. பார்த்திங்கன்னா வரக்கூடிய 22/3/2026 பங்குனி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 6:30க்கு மங்கள இசையோடு விழா சிறப்பாக தொடங்குதுங்க. அதாவது கும்பாபிஷேகத்தில் சிவன் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது எப்போவுமே தனி சிறப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு முறை கோயிலுக்கு போயிருக்கிறேங்க. அருமையான ஒரு கோயில், அருமையான ஒரு தரிசனமுங்க. கும்பாபிஷேகத்தில் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அங்கே சாமி தரிசனம் பண்ணி அங்கே அன்னதானம் சாப்பிட்றதுங்கிறது தனி சிறப்பு. அது சிவன் கோயிலில் கண்டிப்பாக நம்ம கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணுங்க. அதனால தான் நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. மீன் சின்னங்க. ஓ, பெரிய மீன் சின்ன பொறிக்கப்பட்டிருக்கு கல்வெட்டிலே. அப்படியே மீன் சின்னம் பிடிச்சிருக்கிறாங்க. நம்ம கோயிலுக்கு உள்ளே போனதே முகப்பில் மேலே பார்த்தீங்கன்னா மீன் சின்னம், பெரிய மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுருக்கிறாங்க. அதே மாதிரி கோயிலில் சைடில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளும் பழமையான கல்வெட்டுகளும் தமிழ் கல்வெட்டுகளும் இருக்குதுங்க. இங்கே முருகப்பெருமான் அருள்மிகு வள்ளி தெய்வானை ஆறுமுக சுப்பிரமணியநாதராக இங்கே காட்சி அளிக்கிறாங்க. இத்திருத்தலத்திலேங்க முருகப்பெருமானை வழிபட்டு திருமண தடை, புத்திர பாக்கிய தடை விலகி
பக்தர்கள் பயன்பெற்று வருவதாக செவிவழி செய்தியாக ஸ்தல புராணங்கள் கூறுகிறதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும், இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் அனைவருக்குமே அனுப்பிச்சி வைங்க. சிவன் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது தனி சிறப்புங்க. இங்கே சிவன் கோயில், பெருமாள் கோயில், முருகன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு தனி சிறப்பு வாய்ந்த அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அருமையான திருத்தலம். நம்ம எல்லாருமே கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குவோங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.